திருப்பதி வரல, திருப்பதி வரல. அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருப்பலியானது செரில் ஜாக்சன் என்னுடைய பிறந்த நாள் நிச்சயமாகவும் சதீஷ் என்பவருடைய பிறந்த நாள் நிச்சயமாகவும் கொடுக்கப்படுகிறது. தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற இவர்களுக்கு இறைவன் நல்ல உடலுடன் நன்மையும் இறை உடனிருப்பையும் கொடையாக வழங்கியதன் வழியாக கொடுத்திருக்கிற புதிய ஆண்டு இறைவனுடைய ஆசீர்வாதமிக்க ஆண்டாக அமைய நான் அறிய வேண்டுவோம். இத்திருப்பலியில் நம் மத்தியிலே வாழ்ந்து இறந்த அல்போன்சுமாள், பொற்கொடி, சகாயராஜ் ஆகியோருடைய நினைவாகவும் தூணி அலங்காரம், நிக்கிலா ஆகியோருடைய நினைவாகவும் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இறந்து போலை மாணவர்கள் மீது இறக்கம் கொண்டு நீடிய நிலையான பேரங்கள் இல்லமான விண்ணகத்தை இவர்களுக்கு வழங்க நாம் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் நாம் கொடுக்க நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால் எப்பொழுது அந்நியவரையாகும் மாணவ புரிதே சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, புனிதமாக பற்றங்குள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதாக நம்பிக்கையான இதயங்களை செம்மைப்படுத்தி அருளும். அதனால் மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்புகளை பறைசாற்ற செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் இசைக்கியல் நூலில் பாசனம் அதிகாரம் 47 இறைவாக்கு 1 முதல் 12. இறைவாக்கினர் இசைக்கியல் நூலில் பாசனம் அதிகாரம் 47 இறைவாக்கு 1 முதல் 12. அந்நாட்களில் வானதோர் என்னை கோவில் நுழைவாய்க்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாய்ப்படியின் கீழே இருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் வருகிறது. அவர் என்னை வடக்கு வாய்ப்படையாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயில் வெளிநோயிற்கு எடுத்து சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியில் பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் ஆனார். பின்னர் கணுக்கால் அளவு ஆன தண்ணீருடையாய் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் ஆண்டு என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் ஆண்டு இடுப்பளவு தண்ணீரை என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் ஆனார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலாது. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீர் போர் அளவுக்கு ஆழ்ந்ததாய் யாராலும் வந்து கடக்க முடியாது ஆராய் ஓடுகிறது. அவர் என்னிடம் மானிடா இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளில் எண்ணற்ற மரங்கள் நின்ற கண்டேன். அவர் என்னிடம் இருந்தது. இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அனாபாவிலும் பெறுகிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கி தண்ணீர் அது நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு ஆய்மனமெல்லாம் திரளான நீர்மீன்கள் வளரும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கிறோம். ஏனெனில் தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராக மாற்றும். எனவே அது பாய்மனமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமரங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உடையார், அவற்றின் கனிகள் குறையார். ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவும் இலைகள் மருந்தாக படைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. மதுரை பாடல் திருப்பாடம் 44. வல்லது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாக இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார். இதுக்கடுத்த வேலைகள் நமக்கு துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நினைவுரைந்தாலும் மலைகள் ஆழ்களை அசைந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. வல்லது ஆர்வங்கள் உண்டு. அதன் கால்வாய் உன்னதரான கடவுள் இருவரிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலையுடையாது. வயலோடும் கடவுள் துணை அதற்கு உண்டு. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளை நமக்கு அரண். வாரே ஆண்டவரின் பெயர்களை காணியர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திரை போன்ற நிகழ்வுகளை வாரே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் உள்ள குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாக என்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரை உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாக இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பார், நீர் நலமடைந்துள்ளீர். இதை விட கேடானது எதுவும் உமக்கு நிகழ்ந்திருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லோருடைய வாழ்விலும் துன்பங்கள் என்பது உறுதி. எல்லோருடைய வாழ்விலும் பிரச்சனைகள் என்பது பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்ற இக்கால சூழலில் இறைவன் சொல்கிறார், அது 30 ஆண்டுகள் அல்லது 34 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் என எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவற்றை மாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். எப்படி எசேக்கியேல் இறைவாக்கினர் கோவிலுடைய முற்றத்திற்கு அழைத்து சென்று அந்த வாழ்வு தருகின்ற ஊற்று பாய்ந்தோடு இடமெல்லாம் உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் அங்கிருந்த செடி கொடிகளுக்கும் வாழ்வு கிடைத்த எல்லா காலத்திலும் வளமையாக இருந்ததோ, அதே போன்று ஆண்டவருடைய வாழ்வு தருகின்ற ஊற்று, வாழ்வு தருகின்ற அவருடைய பிரசன்னம், அவருடைய உயிர், அவருடைய இரத்தம், அவருடைய உடல் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்கும் என்பதை இந்த நாளிலே இறைவன் இந்த வாசகங்கள் வழியாக உறுதி செய்கிறார். எனவே நாம் நமது உள்ளத்தில் வைத்திருக்கின்ற அந்த மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை, நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சில நிகழ்வுகளை இறைவனுடன் ஒப்புக் கொடுப்போம். அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இறைவனுடைய உடன் இருக்கிறார். அவரும் சொல்வார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வார். நாமும் எழுந்து நடப்போம் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலையை தொடர்ந்து வேண்டுமோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் அந்த இறைவனுக்கு ஏற்றதாக கூடி வந்தாடுங்கள். ஆண்டவரே, நீரழைத்த கொடைகளை நாங்கள் இன்று ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை ஒரு பராமரிப்பின் அடையாளமாகும். அழியா வாழ்வுக்குரிய அருவருந்தாகவும் செயல்படுவனவாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமீறி பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தார் நிலையானவற்றின் மென்மேது மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது உண்மை புகழ்ந்தே முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவர் பேரால் வருகிறது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உடம்புறைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கு கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண ஊழியப்படி தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, உலகங்கு பரவியது போவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சரி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்துள்ளது. மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்கூட தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகழ்ந்து உமது திருமுக ஊழியர்களை திரளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். இதோ இத்திருப்பலியை நன்றி வழியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்களுக்காகவும் இந்த வழியை ஆன்ம இழைப்பாளராக நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம்.
இவ்வரையில் பங்கெடுத்து உமது திருவுடல் திருத்தத்தில் முன்பாக முழந்தாள் படியிட்டு மன்றாடி கொண்டிருக்கின்ற இறைமக்கள் மன்றாட்டங்களுக்கும் கனிவுடன் செவி சாய்ந்தனர். கடவுளின் கன்னித்தாயான பிரதமிக்க மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், எங்கள் பாச பாதுகாவல தூயாகும். இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குடன் பங்கு பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடி பெற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்க பெற்ற இறைவழிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் என்றாடு. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் தனக்கமும் என்று நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளித்து திருத்துவதர்களுக்கு ஒளிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கு உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்வீராகும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், எனது ஆன்மா நலமடையும். ஆற்றல்
இயேசுவுடன் 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 அன்பார்ந்தவர்களே, நாளை காலையில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமா. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தி இருளும் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணகருடைய ஆழங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுது வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்ற மகிழ்வோடு சென்ற வாரம் வாழ்வின்பதே துவங்கியது.
உண்டாக